அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ஜாலேருந்து எடுக்கல, இன்றைக்கி அபுதாபியில் தான் வந்து லாங் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். நாத்தனார் வீடு இல்லையா, கொஞ்சம் ஸ்பெஷலான லஞ்ச் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். அபுதாபி வந்துட்டாலே எங்களுக்கு ஒரு ஜாலி அண்ட் குஷி வந்துடும். எல்லாரோட சேர்ந்து குக் பண்ணிக்கிட்டே பேசிகிட்டே வந்து இருக்கிறதுக்காக. அன்றைக்கி சண்டே வேறு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இடியாப்பம், அது கூடவே வந்து தேங்காய் பால் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பிளான். சண்டேனாலே வந்து டே அன்றைக்கி லேசியாக போகும். அதனால இன்றைக்கி ஃப்ரோசன் இடியாப்பம் இருந்ததுனால அதுவே வந்து ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த தேங்காய் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக போராடிட்டேன். சுத்தமாக அந்த தேங்காய் அதுலேருந்து கழட்டவே வந்து முடியல. இந்த கத்தி மாற்றி அந்த கத்தி அப்பெல்லாம் கூட ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சுத்தமாகவே இந்த தேங்காயிலிருந்து எடுக்கவே வராது. இங்கே துபாய் வந்ததுக்கு அப்புறம் தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸில் கூட நான் வந்து சொல்லியிருப்பேன். சொன்ன நேரமோ என்னன்னு தெரியல, அன்னைக்குன்னு பார்த்து நான் அவ்வளோ நேரமாக ட்ரை பண்ணி எடுக்கவே முடியல. அப்புறம் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுக்குறேன், அவங்க சருன்னு எடுக்கிறாங்க, உடனே வந்துடுது. ஸோ அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இடியாப்பம் வந்து இந்த மாதிரி தான் வந்து பேக்கெட் வாங்கியாச்சு. ஸோ நிறைய பேர் ஷார்ட்ஸில் வந்து பார்த்துட்டு சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி பேக்கடு ஃபுட்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பேருக்கும் சேர்த்து எங்களாட்டி இடியாப்பம் வந்து போட்டுட்ருக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஊர்லனா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையும் வந்து தெரியாது, ஏன்னா ஹெல்ப்புக்கு வந்து யாராவது இருப்பாங்க. அங்கே நாங்கள் 2 பேருமே தான் எல்லா வேலையும் பார்க்குற மாதிரி வந்து இருக்கும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எந்த அளவுக்கு சிம்பிளாக வந்து முடிக்கிறோமோ லஞ்சை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வெளியில் வந்து வாங்குறது. இல்லைனா வந்து வீட்லேயே தான் வந்து குக் பண்ணுவோம். மோஸ்ட்லி வெளியில் வந்து அந்த அளவுக்கு வாங்கி ஃப்ரோசன் யூஸ் பண்ணவே மாட்டேன். ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். இன்னொரு சைட் டீலாம் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ டீயும் வந்து சைட் பை சைட் போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து போட்டு கொடுத்துட்ருந்தேன். டீ போட்டுட்டு இருக்கும் போது தான் கொஞ்சமாக வந்து கார இடியாப்பம் வந்து பண்ணிக்கிடலாம். எவ்வளோ நேரம் வந்து ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவும் வந்து வேலை வந்து நடந்துட்டு இருந்தது. சரி, இடியாப்பம், தேங்காய் பால், கொஞ்சம் கார இடியாப்பம் அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நிறைய டைம் நம்ம சேனலில் கார இடியாப்பம் ரெசிபி வந்து அப்லோட் பண்ணியாச்சு. இது வந்து முட்டை சேர்த்து கூட வந்து பண்ணலாம், இல்லை முட்டை இல்லாமல் வெங்காயம் தக்காளி பிரியாணி டைப்பில் வந்து மசாலா கொடுத்து இது வந்து செய்கிறது. அன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப சூப்பராகவே ரெடி பண்ணியாச்சு. என் கையில் வந்து பார்த்திங்கன்னா என்னோட சின்ன ட்ரைபாட் மட்டும்தான் கையில் இருந்தது. லாங் வீடியோ ஷூட் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியாவும் இல்லை. ஸோ வந்து நான் ப்ராப்பராக எதுவுமே அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னு வீடியோ எதுவுமே வந்து எடுத்துக்கிறல. நீங்கள் நிறைய பேர் இந்த மசாலா இடியாப்பமோட ரெசிபி வந்து கேட்பீங்க. இன்ஷால்லா சீக்கிரம் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஆனால் லஞ்சுக்கு வந்து ப்ரான் பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு ப்ரான்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நெத்திலி வந்து ஃப்ரை, இதுதான் வந்து அன்றைக்கி லஞ்ச் மெனுவாக இருந்தது. ப்ரான் பிரியாணியோட ரெசிபி மட்டும் நான் ஷூட் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக வந்து பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லோரும் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒருத்தவங்க க்ளீனிங், கட்டிங், இன்னொருத்தவங்க வந்து குக்கிங்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆளுக்கு ஒரு வேலையாக பார்த்துக்கிட்டே கிச்சனில் பேசிகிட்டே வந்து சமைச்சோம். அன்றைக்கி லஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் நான் வந்து குக் பண்ணுறேன் இன்றைக்கி ப்ரான் பிரியாணி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ முதல்ல எண்ணெய், நெய், பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி எல்லாம் தாளிச்சிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் வந்து சேர்த்தாச்சு. ஓரளவுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற வரையும் வதக்கிக்கலாம். இந்த ப்ரான் பிரியாணிக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு மசாலா வந்து சேர்க்க போகிறோம். அந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்குள்ளார இந்த சைடு கொத்தமல்லி, புதினா, கூடவே பச்சை மிளகாய் காரத்துக்கு இதெல்லாம் சேர்த்துட்டு வெங்காயத்து கூடவே நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. வெங்காயம் நல்லா கலர் வந்து ப்ரௌன் ஆகிற வரையும் வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளார மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், கொஞ்சமாக ஜீரகம், சோம்பு, மிளகு, கூடவே வேணும்னா பட்டை, ஏலக்காய், கிராம்பு கூட இது கூட வந்து சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி, புதினா இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொரப்பாக வந்து அரைச்சிக்க போடும். இது வந்து சேர்க்கும் போது ரொம்ப நல்லா பிரியாணி வாசமாக வந்து இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி வந்து பாருங்கள்.
வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவும் வந்து சேர்த்து நல்லா ஓரளவுக்கு வதங்கி விட்டுக்கோங்க. நல்லா அந்த வெங்காயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் இந்த மாதிரி வந்து நல்லா வந்து வதங்குற வரையும் வெயிட் பண்ணுங்கள். இப்போது ப்ரான்ஸ்க்கு மசாலா வந்து சேர்த்துக்கலாம். பிரியாணியில் சேர்க்க போகிற மசாலா எல்லாத்தையும் இந்த ப்ரான்ஸ் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஏன்னா நல்லா அப்போ தான் நல்லா ஊறி இருக்கும் மசாலா. அதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. அதை அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு விட்டுருங்க. அது அப்போ தான் நல்லா ஊறி இருந்து மசாலாலாம் நல்லா உள்ளார இறங்கும். நம்ம பிரியாணிக்கு சேர்க்கும் போது ரொம்ப சூப்பராகவே வந்து இருக்கும். வெங்காயம் ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து வந்து சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி ரெண்டும் நல்லா மசிய வெந்ததுக்கப்புறம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம ப்ரான்ஸ் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கோம். ஸோ பார்த்து வந்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே நல்லா திக்கான கர்ட் ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துருக்கேன். மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க ப்ரான்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே அடிஷ்னலாக எந்த ஒரு மசாலாவும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துக்கிட்டு வேணும்னா காரத்துக்கு கொஞ்சம் மிளகு பொடி எக்ஸ்ட்ராவாக வந்து சேர்த்துக்கோங்க. நல்ல டேஸ்ட்டு வந்து கொடுக்கும். எறா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு மூடி வச்சுருந்தேன். ஸோ தண்ணியெல்லாம் நல்லா விட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது தண்ணி வந்து பிரியாணிக்கு தேவையானது சேர்த்துக்கலாம். 1 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா 1.5 கப் அளவுக்கு தண்ணி ரொம்ப கரெக்டாகவே வந்து இருக்கும். ஸோ பார்த்து தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி வந்து விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் ஈவனாக. ரொம்ப போட்டு கிளற வேணாம், அரிசி வந்து உடஞ்சிரும். பிரியாணி செய்கிற கேப்பில் போயிட்டு நெத்திலுக்கு மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. ரெசிபி நிறைய டைம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்காக இன்றைக்கி எதுவுமே வந்து எடுத்துக்கிறல. ஸோ நல்லா வந்து அரிசியும் தண்ணியும் இந்த மாதிரி கலந்து வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி வந்து சேர்த்துட்டு மேலே வந்து நெய் வந்து விட்டுக்கலாம். நெய் விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு தம் போட வேண்டியதான். வேணும்னா ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். சூப்பராக நெத்திலி வந்து ஃப்ரை ரெடி ஆகிட்டுருக்கு. பெப்பர் இதிலுமே வந்து நல்லா தூக்கலாக வந்து சேர்த்துருக்காங்க. நல்லா காரசாரமாக ரொம்பவே சைட் டிஷ் வந்து சூப்பராகவே அன்றைக்கி வந்து இருந்தது. இது வந்து மசாலா பார்த்திங்கன்னா என்னோட இன்லா தான் வந்து போட்டிருந்தாங்க. ரொம்ப நல்லா அல்ஹம்துலில்லாஹ் இருந்தது. கூடவே வந்து ஆனியன் ரைத்தா வந்து செஞ்சுக்கிறல. நாங்கள் தயிர் வந்து சாப்பிட மாட்டோம் இந்த மாதிரி சீ ஃபுட் எடுத்துக்கும் போது. ஸோ நீங்கள் வந்து சாப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். ஸோ சாலடுக்கு மட்டும் வெங்காயம், குக்கும்பர், கொஞ்சமாக பெப்பர் சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. சூப்பராக தம்மெல்லாம் முடிஞ்சு ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடை வந்து திருப்பி விட்டுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவே ரொம்ப யம்மி அண்ட் டேஸ்டியாகவே இருந்தது. அந்த மசாலா வந்து ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரைஸில் கொஞ்சம் கூட அந்த ஸ்மெல்லே வந்து இல்லை. நல்லா அல்ஹம்துலில்லாஹ் வந்து இருந்தது. லன்ச் வந்து ஃபஸ்ட்டு குட்டீஸ்க்கு போட்டுட்டு நாங்கள் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம்.
லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் குட்டி வந்து கீழே வெள்ளாட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அவனுமே கீழே கொஞ்ச நேரம் வெள்ளாட விட்டுட்டு ஈவினிங்க்கு மேலே வீட்டுக்கு கிளம்புற மாதிரி ஒரு பிளான். நாளைக்கு மண்டே, ஸோ வந்து போனால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அங்கேருந்து கிளம்பும் போதே காஃபிலாம் போட்டு குடிச்சிட்டே பிள்ளைங்க கீழே வெள்ளாண்டுட்டு இருந்தாங்க. அதுவுமே கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு கிளம்பியாச்சு வீட்டுக்கு. போகும்போதே வந்து பெட்ரோல் வந்து போட்டுட்டு அங்கேயே வந்து ஏதாவது ரேஹானுக்கு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். அவன் வெள்ளாட போயிட்டான், பால் கூட வந்து குடிக்கல. ஸோ அவனுக்கு ஜூஸ் மட்டும் வாங்கி கொடுத்துட்டு ஏதாவது சாண்ட்விச் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்துட்டு இருந்தோம் அன்னைக்கு. ஸோ வழியில் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சிப்ஸ் அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வந்து வாங்கிட்டு ஜூஸ் வாங்கி அவனுக்கு கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் டே அன்றைக்கி ரொம்ப சூப்பராக போயிருந்தது. ஃபுல் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லி நம்ம ஷார்ட்ஸில் வந்து மீட் பண்ணலாம். நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் வரலன்னு சொல்லியிருந்தீங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா யூடியூப்பை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம் நாளைக்கு வேறொரு வீடியோவில்.